என்ன? உன் கையால சமைச்சு ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டிரைவர் சார், நான் உங்களை ரொம்ப கௌரவமா நினைச்சிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் கொடுக்குறியா? டியூட்டிக்கு நேரமாச்சு. வாமா வா. பணம் கொடுக்க வந்தியா? இல்லைங்க, மறுபடியும் கொஞ்சம் பணம் கேட்கலான்னு வந்தேன். அப்படி என்ன உனக்கு புதுசா செலவு வந்திருக்கு? ஒரு கம்பெனில 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா என் தங்கச்சிக்கு உடனே வேலை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல பெரிய மனசு பண்ணி நீங்க தான் உதவி செய்யணும். சீதா, உனக்கு நான் இல்லையதான் சொல்ல போறேன். குடும்பத்தை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சொன்னேன். மார்க்கெட்ல குறைஞ்ச வாடகைக்கு உனக்கு நான் கடை கொடுத்தேன். முதல் போட்டு வியாபாரம் செய்ய பணம் இல்லைன்னு சொன்னேன். சரக்கு நான் உனக்கு கடனா கொடுத்தேன். தங்கச்சிய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கும் பணம் கொடுத்தேன். இப்ப நான் கொடுக்க போற பணத்தை சேர்த்தா மொத்தம் 4000 ரூபாய் ஆகுது. இதை எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? இன்னும் 6 மாசத்துல என்ன கஷ்டப்பட்டாவது உங்க கடனை கொடுத்துறேன். 6 மாசம் இல்ல, 6 வருஷமானாலும் மொத்தமா நீ 4000 ரூபாய்